சூரியனிடம் இருந்து பிரிந்து வந்த பூமி. அது தோன்றிய போது எதுவுமே இல்லை. இதை நான் சொல்லவில்லை, விஞ்ஞானிகள்தான், அவர்கள்தான் ஆராய்ந்து சொன்னார்கள். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏனென்றால் அது எத்தனையோ காலங்களுக்கு முன்பு, பல லட்சம் வருடங்களுக்கு முன்பு தான் இதெல்லாம் நிகழ்ந்தது. அது யாருக்குமே தெரியாது. இப்பொழுது 2025, பல லட்சம் வருடங்களுக்கு முன்பு தான் இதெல்லாம் நிகழ்ந்தது. ஆதலினால் அவர்கள் சொன்னதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ளலாம், மறுக்கலாம், நம்பலாம். அப்படித்தான் இந்த பூமியிலே படிப்படியாக கடல் தோன்றியது. பள்ளமாக இருந்த இடத்திலே கடல் தோன்றியது. மறுபுறம் மரம் செடி கொடிகள் வளர்ந்து காடாக இருந்தது. அப்படி தோன்றிய இடம்தான் ஆப்பிரிக்கா. அதுபோல பல இடங்களில் அந்த ஆப்பிரிக்கா கண்டத்தில் காடுகளில் பல விலங்குகள் பரிணாம வளர்ச்சியினால் வந்தது ஒவ்வொன்றாக. அப்படித்தான் அவர்களுக்கு அந்த காடெல்லாம் அவர்கள் வாழ்ந்த பகுதி. கூட்டம் கூட்டமாக வாழ்ந்தார்கள். உணவில்லை அவர்களுக்கு. மரத்திலே பழம் இல்லை, கிழங்கு இல்லை தோண்டி சாண்பதற்கு, வேறு எதுவுமே இல்லை. நகர்ந்தார்கள், நகர்ந்து கொண்டே போனார்கள். தண்ணீர் இருக்க இடம் கிடைத்தது. அந்த தண்ணீரை குடித்தார்கள். அதில் இருந்த மீன்களை எடுத்து அதை உண்டார்கள். எப்படி சாப்பிட்டார்கள் என்று நீங்கள் கேட்கக்கூடாது, எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான். அப்படி அவர்கள் சாப்பிட்டார்கள். அப்புறம் போனால் ஒரு தீ, காட்டு தீ வந்தது. அதில் பல விலங்குகள் மாண்டு போனது. காடுவாசிகள் தான் அவர்கள் அதை பித்து சாப்பிட்டார்கள். பச்சையாகவும் சாப்பிட்டார்கள். எரிந்த சதைகளையும் எடுத்து சாப்பிட்டார்கள். சுவையாக இருந்தது, செரிப்பதற்கு நாளானது. இப்படியே அவர்கள் நடந்து போனார்கள் பல இடங்களுக்கு. அப்புறம் ஒரு நதியை கண்டார்கள். அந்த நதி ஓரம்தான் நைல் நதி. இது போல பல நதிகள். அங்கே இருந்தார்கள். விவசாயம் செய்தார்கள். இருந்த மரத்தை அதையெல்லாம் கொஞ்சம் சுத்தப்படுத்தி எது அவர்களுக்கு தேவையானதாக சரியானதாக இருந்ததோ அந்த கனிகளை, விதைகளை வைத்து வளர்த்தார்கள். பிறகு அந்த இடத்தை, தரிசு நிலமாக இருந்ததை அவர்கள் விளைநிலமாக மாற்றி அவர்களுக்கு வேண்டிய எந்த பயிர் அவர்களுக்கு உபயோகமாக இருந்ததோ அதை விளைவித்து அவர்கள் சாப்பிட்டார்கள். இப்படித்தான் நடந்தது. இன்று எல்லாமே மாறிவிட்டது. விதையை நம்மால் சேமிக்க முடிகிறது. நெல்லிலே பல ரகங்கள் இருக்கிறது. இன்று ஏர்கலப்பை வைத்து உழவன் அது என்ன தொழில்? உழவுத் தொழில். இன்று அவர்களுக்கு சரியான ஒரு வருமானம் கிடையாது. ஆடு வச்சு, மாடு வச்சு, ஏர்கலப்பை பூட்டி, பாறை வண்டி வைத்து, கூண்டு வண்டி வைத்து, அதெல்லாம் இப்பொழுது வேலைக்காகவில்லை. இப்பொழுது எல்லாமே டிராக்டரை வைத்து விட்டார்கள். பல கருவிகளை வைத்து விவசாயம் செய்கிறார்கள். அவர்களுக்கு நல்ல பலன் கிடைத்தது. சிறிய சிறிய துண்டாக இருந்த நிலங்களை ஒன்றாக சேர்த்து அதை யாரிடமோ கொடுத்துவிட்டு அவர்களிடம் அந்த இடத்தில் வேலை பார்த்தார்கள். அவர்கள் பெற்ற கூலியினால் வாழ்க்கையை நடத்தினார்கள். அவர்களெல்லாம் பெரு முதலாளிகளாக மாறிவிட்டார்கள். அப்படி இரும்பை கண்டுபிடித்தார்கள். இரும்பை வைத்து பலவற்றை செய்தார்கள். பூமியிலே தோண்டினார்கள். தோண்ட முதலில் மண் வந்தது. அதன் பிறகு தண்ணீர் வந்தது. கிணறு வந்தது. கிணறு வற்றி விட்டது. தண்ணீர் இல்லை.
மறுபடியும் ஒரு குழாயை வைத்து தோண்டினார்கள். 100 அடி, 200 அடி, 500 அடி, 1000 அடி அப்படி தோண்டும் பொழுது தண்ணீர் கிடைத்தது. வற்றாத ஜீவ நதியாக தண்ணீர் கிடைத்தது. மேலும் ஒரு 5 கிலோமீட்டர் ஆழத்திற்கு தோண்டினார்கள். அங்கே எண்ணெய் கிடைத்தது, குரூடாயில் கிடைத்தது. அதிலிருந்து இன்னைக்கு பணக்காரர்களாக மாறிவிட்டார்கள் இந்த அரேபியர்கள். தோன்ற இடமெல்லாம் 5 கிலோமீட்டர் ஆழம் தோண்டிய பிறகு அதற்கெல்லாம் யார் உதவினார்கள்? ஆங்கிலேயர்கள் தான். பாலைவனத்தை சோலைவனமாக மாற்றியவர்கள் ஆங்கிலேயர்கள் தான். அவர்களுக்கு ஒரு பங்கு, உழைத்தவனுக்கு ஒரு பங்கு, அதை பெற்றவனுக்கு ஒரு பங்கு. இப்படித்தான் இன்று அரபு நாடுகளில் செல்வந்தர்களாக எல்லோரும் இருக்கிறார்கள். அங்கே ஏழைகள் யாரும் கிடையாது. வேலை தேடி அங்கே போகிறார்கள். நான் போனேன், குவைத் நாட்டிற்கு போனேன், பஹ்ரைன் நாட்டிற்கு போனேன், வேலைக்கல்ல. கத்தார் நாட்டிற்கு போனேன், ஓமன் நாட்டிற்கு போனேன், இன்னும் பல இடங்களுக்கு போவேன். நான் போனதைத்தான் சொல்கிறேன். ஏனென்றால் அதெல்லாம் என்னுடைய அனுபவங்கள், நேரடி அனுபவங்கள். இன்று விஞ்ஞானத்தினால்தான் நாம் எல்லாம் வசதி வாய்ப்புடன் வீடை கட்டிக்கொண்டு, குளிர்சாதன பெட்டியை வைத்துக்கொண்டு, நமக்கு வேண்டியதை பெற்று அதை உண்டு உணவி உறங்கி நன்றாக வாழ்கிறோம். அதற்கெல்லாம் தந்தது இந்த அறிவியல் விஞ்ஞானிகள் தான். அவர்களுக்கு நன்றி சொல்வோம். எந்த கடவுளும் நமக்கு எதுவும் தரவில்லை. திரும்ப திரும்ப எல்லோருமே கடவுள் கொடுத்தார், கடவுள் படைத்தார், அதை செய்தார், இதை செய்தார் என்று மனிதன் தான் சொல்கிறான். எந்த கடவுளும் வரவில்லை. அனுப்பி வைத்தார்கள். தேவ தூதர்கள் என்று சொன்னார்கள். அவர்களெல்லாம் இறந்து விட்டார்கள். எல்லோரும் தேவ தூதர்களாக வந்தவர்கள் அவர்களெல்லாம் இறந்து விட்டார்கள். ஆனால் அவரை பின்பற்றியவர்கள் இன்று உலகெங்கிலும் பல இடங்களில் இருக்கிறார்கள். இதுதான் உண்மை. இவர்களுக்கெல்லாம் உண்மையே இந்த தென்னாடு இருந்தது, தமிழ்நாடு இருந்தது, சேர சோழ பாண்டியர்கள் வாழ்ந்தார்கள், இலக்கியம் இருந்தது, இலக்கணம் இருந்தது, பாடல்கள் இருந்தது. அது எல்லாமே மதுரை தான், தென் மதுரை தான். தென்புலத்தார் என்று அவர்களைத்தான் சொல்வார்கள். திருவள்ளுவர் சொல்வது தென்புலத்தார் என்று. தென்னாடு தான். எனவே நண்பர்களே, நாம் எல்லாம் யாருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய முன்னோர்களுக்குத்தான், இந்த இறைவனுக்கு அல்ல. அதெல்லாம் ஒரு கற்பனை, விட்டுவிடுங்கள். நமக்கு முன்னோர்கள் பல இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய முயற்சியினால் தான் இன்று நாம் நன்றாக வாழ்கிறோம். இந்த ஒரு மொபைல் ஃபோனை வைத்து நான் காணொளி செய்கிறேன் என்றால் அதற்கு காரணம் தொழில்நுட்பம், விஞ்ஞானிகளின் கண்டுபிடிப்பு. 50 வருடங்களுக்கு முன்பு எதுவுமே இல்லை, இன்று எல்லாம் நம்மிடம் இருக்கிறது. எனவே நம் விஞ்ஞானத்தை போற்றுவோம், அவர்களுக்கு ஆதரவு கொடுப்போம், முயற்சி செய்து புதியதாக கண்டுபிடிப்போம். இன்று ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துவிட்டது. அது நன்மையா தீமையா என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த அளவிற்கு மாற்றம் வந்துவிட்டது. அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் இந்த பதிவே. முயற்சியினால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்பது ஒரு தெய்வ வாக்கு என்று நீங்கள் சொல்லலாம். எனவே நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை நீங்கள் மனமாற தெரிவிக்கலாம் என்று சொல்லி இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே.